கோவை மாவட்டம் சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியின் நூற்றாண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் நடிகரும் முன்னாள் மாணவர் சங்க தலைவருமான நடிகர் சிவகுமார், அவரது இரண்டாவது மகன் நடிகர் கார்த்தி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முன்னாள் அமைச்சர் சி.ம. வேலுச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன. மேலும் பள்ளியில் படித்து பல்வேறு துறைகளில் சாதித்த முன்னாள் மாணவர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. 1948 சந்திரலேகா படம் ரிலீஸ் ஆகுது. 1949 7 வயசு நான் முதல்ல பார்த்த படம் சன்னதை சந்திரலேகா. அதுக்கப்புறம் அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிற அவருக்கும் வழிகாட்டி, எங்களுக்கு தமிழுக்கு வழிகாட்டியான கலைஞருடைய பராசக்தி படமும் அங்கே தான் பார்த்தேன். மனோகரா படமும் அங்கே தான் பார்த்தேன். இல்ல ஜோதி படம் அங்கே தான் பார்த்தேன். சேவன் சிங்கட்டும் அங்கே தான் பார்த்தேன். இந்த படங்கள்லாம் பார்த்து பைத்தியம் முடிச்சிருவேன். அப்போவே இங்கே திராவிட கழகம் அமைப்பு இருந்தது. நெற்பெண்கள் ஞாபகப்படுங்க. 1940-45 திராவிட கழகம் பிரான்ச் இங்கே இருக்குது. அம்மாச தேவர்னு ஒருத்தர் அவர் பேரை மாற்றி அற்புதசாமி தேவர்னு பேரை மாற்றிக்கிட்டாரு. மாற்றிட்டு வள்ளுவர் படிப்பெல்லாம் வச்சிருந்தாரு. அவர் 2 பசங்க இருந்து, ஒருத்தர் சுந்தரம், இன்னொருத்தர் உத்தமராஜ் பேர். உத்தமராஜ் தான் என் கிளாஸ்மேட். அவன் பராசக்தி மனோகரா டைலாக்ல புத்தகம் 4 நாள் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து ஓசிட்டு கொடுப்பான். எங்கள் வீட்டில் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி பராசக்தி மனோகர வசனத்தை இங்கே சொக்கப்பன் வீடு கிடையாது அந்த முனையில் அங்கிருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 2 மைல் போகிறதுக்குள்ள பராசக்தி கோர்ஸ் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு மறுநாள் புத்தகம் கொடுத்துருவேன். அடுத்த நாள் ஒரு மனவாரா வாங்கிட்டு போவேன். ஒரே நான் மனப்பாடம் அன்னைக்கு எப்போ 53-54 மனப்பாடம் பண்ணி இப்போ சொல்ல மொத்தத்தையும் சொல்லிடுவேன். டைம் தாங்காத முழுது. அந்த மனிதரை பிற்காலத்தை சந்தித்து அவருடைய வசனத்திலே பாசப்பறவைகள் பாடாத்தி என்னைக்கு 2 படங்களிலே கலைஞரோட வசனத்திலே நான் நடிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவர் சங்கத்தமிழ் புத்தகத்தையும் அந்த குரலோவி புத்தகத்தையும் பொன்ன சங்கர் பாய்மூடி பன்னாட படிக்கணும் எத்தனை வருஷம் எழுதியிருக்காரு. SSLC ஃபெயில் ஆனவர், SSLC எழுத மாட்டேன்ட்டார், பிடிவாதம் இல்லாமல் வந்தவர். அப்படி மனிதர் சங்கத்தமிழ் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை சொல்றேன். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேறொரு பாட்டு ஞாபகம் வச்சிருப்பாரு. இந்த பாட்டு என்ன பாட்டு சொன்னாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சங்கரகிட்ட ஒரு பாட்டு வருது. பாட்டி உள்ளவரை நரம்பெழுந்துலரைய நிரம்பா மின்தோள் முனறி மருங்கின் முதியோள் சிறுவன் படையடைந்து மாறினன் என்று பரல் ஊற மண்டமர் குடைந்தனன் ஆயின் முண்டவன் முறையில் திடுவன் யானான சினையை கொண்ட வாடோடு படுமன பெயரா செங்கடன் துழவோடு சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் இந்த ஞான் இது பெயர்ந்தனாலே. என்ன பாட்டு ஐயா? தங்கம் தெரிஞ்சுனா இடையில விட்டா டக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. நீங்க சொல்லக்கூடாது. இது இந்த பாட்டை எழுதியவர் இதுதான் சுத்தமான தமிழ். சுத்தமான தமிழ் இந்த மக்கள் யாருமே தெரியாது. நம்ம தான் ஆங்கிலத்துக்கு போயிட்டோமே. இந்த பேரு காக்கை பாடுனையார் நச்சலையார்னு பேரு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னா கேட்டுங்க. ஒரு வயசான கிழவி 70 வயசு கிழவி வீட்டில் இருக்கா. யுத்தம் நடந்துட்டு இருக்குது. யுத்தத்துக்கு பையனை அனுப்பியிருக்கிறான். யுத்தத்துக்கு போய் 2 நாள் யுத்தம் நடக்குது. அங்கிருந்து சேவன் ஓடி வர்றான். அம்மாம்மா உன் பையன் கோழையா முதுகுல வேல் வாங்கி செத்து போய் கிடக்கிறான், போய் பாருன்னு சொன்னா. இல்லை அப்படியெல்லாம் கோழையா பையன் செத்துக்க மாட்டான், இல்லை நீ போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படி முதுகுல வேல் வாங்கி கோழையா செத்துன்னா அவன் பால் கொடுத்த மார்பை அறுத்து தெரிஞ்சுட்டு இந்த கிழவி நேரம் புறப்பட்டு போறான். அங்கே போய் பார்த்தா நெஞ்சில் வேல் வாங்கி வேறா செத்துக்கிடந்தான். அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் அப்படிங்கிறது பாட்டுடைய அர்த்தம். யாருக்காவது தெரியுமா? என்னுடைய தலைவன் கலைஞர் அவர்கள் அதுக்கு ஒரு வசனம் எழுதிப்பாரு. SSLC ஃபெயிலானவன் எழுதியிருப்பான். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைத்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் புலியன் கோயிலினே அழகல்ல புதுமையல்ல கிளியும் மெய்சிலுக்கும் கீழடங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே சின்னத்தை சோற்றோடு வெள்ளத்தை சீர்ந்து கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியனம் இழுத்து போட்டால் பெருநரை கிளவியொருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேரி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்திருந்தால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழக்கு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேள்வியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் கடத்திருந்தான் மனம் ஒடிந்து நின்றால் தாய் கிழவி அக்கணமே. காயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு கடமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கலர்வாய் என்றாள் முதுகில் என்றான் கிழவி துடித்தனள் விதையை வெடித்தனள் வாழை எடுத்தனள் முடுவருக்கு திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம்
கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீண்டு கிடக்கும் மோளைக்கு பெயர் போர்கிறலாம். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த வீட்டுக்கு பதில் சொல்ல மாண்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் சாகாதன் கண்ணாளர். அவளுக்கு பிறந்தானா அடரா மானம் எங்கே குட்டி சூழக்கும் கீழாக விழுந்து விட்டான். இமய பலப்படுத்த இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை கல்வினா அது அரசு பள்ளிகள் தான். அந்த வகையில அரசு பள்ளிகள் மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்ச அந்த மாணவர்கள் அகரம்ல படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். அவங்க சொல்றது அவ்வளவு அன்பா அவங்க ஸ்கூலை பத்தியும் அவங்க ஆசிரியர்கள் பத்தியும் சொல்லும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகள்ல இருக்கு. அரசு பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்களை அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டி அகரம் ரெக்கமெண்டேஷன் வரும்போது அங்க இருக்கிற பிரின்சிபலும் அங்க இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும்போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு ஜிடிபி ஹையா இருக்கு, ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் கிளாஸ் உடைய வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு, அமெரிக்காவுக்கு நிகரா இருக்கு தமிழ்நாட்டுன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளா தான் இருந்துட்டு இருக்கு. போது ஸ்போர்ட்ஸ் மிக பெருசா வளர போகுதுன்னு தெரியுது. ஸோ எங்க சார்பா நான் சொல்ல நினைக்கிறது அகரம் எப்பவும் இந்த பள்ளியோட துணை நிற்கும் நான் நிச்சயமா உறுதி கொடுக்குறேன். இங்க இருக்கிற மாணவர்கள் தயங்காம நல்லா படிக்கிற மாணவர்கள் அகரம் தொடர்பு கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இங்க ஒவ்வொருத்தரா குடை வழங்கிட்டே இருக்காங்க, ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அந்த வகையில என்னோட பங்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நான் முதல் நடந்து வரும்போது இங்கதான் நடந்து போயிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா எங்க அத்தையை படிக்க முடியல. ஆனா இப்ப இந்த ஸ்கூல்ல ஒரு மகளிர் கல்வி நிலையம் இருக்கு, அங்க பள்ளி இருக்கு, அங்க எல்லா பெண்களும் அங்க படிக்க முடியும்னு தெரியுது. என்னோட சார்பா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். நன்றி, மிக்க நன்றி. தந்தை படித்த அந்த ஏணிப்படியை இன்றைக்கு எட்டி பார்க்க இங்கே வருகை தந்திருக்கின்றார் சகோதரர் கார்த்திக். அவரும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து அகரம் என்கின்ற ஒரு அறக்கட்டளை மூலமாக பல பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கல்வியை தருகிறார் என்று சொல்லும் பொழுது முதல்ல அதற்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அஞ்சுகம் அறக்கட்டளையின் சார்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற ஆதவன் இந்த பிள்ளையை தத்து எடுத்து இன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அந்த பிள்ளை 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், 100 வருஷம் கடந்து ஒரு கல்வியினர் மதிப்புனா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், தயவுசெய்து நம்ம பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம பிள்ளைக்கு என்னென்ன திறமை இருக்குது என்பதை கண்டறிய வேண்டியதான் நம்மளோட மிகப்பெரிய கடமை. இங்க பாரு, உங்க அண்ணன் பாரு டாக்டர் ஆயிட்டாரு பாரு, 8th பாரு இன்ஜினியர் ஆயிட்டாங்க, ஒரு பக்கத்து விட்ட பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்று சொல்வதை காட்டிலும் 100க்கு 100 வாங்குற பிள்ளையை காட்டிலும் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைகளுக்கு திறமை நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும். தயவுசெய்து அந்த திறமையை கண்டறிய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் இருக்குது. அந்த பிள்ளை ஜஸ்ட் பாஸ் வாங்கினா நல்லா பாட தெரியும், இந்த பிள்ளைக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும், நல்லா பேச தெரியும், நன்றாக வரைய தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தை சார்ந்திருக்கின்ற நமக்கான உதாரணமாக மேடையில் நம்முடைய அண்ணன் சிவகுமார் நம்ம பார்க்கிறோம். ஒரு எழுத்தாளராக பார்க்க முடியுது, ஒரு ஓவியராக பார்க்க முடியுது, ஒரு பேச்சாளராக பார்க்க முடியுது, ஒரு நடிகராக பார்க்க முடிகிறது. அதெல்லாம் கடந்து ஒழுக்கம் நிறைந்த ஒரு நல்ல மனிதனாக பார்க்க முடியுது என்று சொல்லும்போது இதெல்லாம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். நமக்கு இத்தனை பேர் இன்னைக்கு வரோம், இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டு இன்னைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்னைக்கு உங்களோட அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது எங்களிடம் எதை எடுத்துக்கொள்ளணும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இவங்களை பார்த்து இப்படி இருக்க வேண்டும், இல்லை இவரை பார்த்து இப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னா பரவாயில்ல, ஒரு பாடமாக இங்கே நாங்களாம் அமர்ந்திருக்கிறோம் என்று தான் நான் சொல்வேன். அமெரிக்காவை சார்ந்த எழுத்தாளர் எமர்சன் சொல்வது போல பிள்ளைக்கு நடக்க மட்டும் கற்றுக் கொடு போதும், அதுக்கப்புறம் ஓட அவனே கத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைக்கு அந்த ஊக்கத்தை மட்டும் கொடுங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் கொட்டி 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 படி 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 என்று சொல்வதை காட்ட அவனோட திறமையை கண்டறிய வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வது போல பள்ளிக்கூடங்கிறது மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலை எதை உருவாக்குறது தெரியுமா?
உயர்ந்த பண்புள்ள நல்ல மனிதன் என்கிற அந்த பொருளை நாம் உருவாக்குகிறோம். அப்படி உருவாக்கக்கூடியவர்களாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வாங்குற மதிப்பெண்கள் மட்டுமே அவனை மதிப்பீடு செய்யாது. நமக்கான தனித்திறமை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசையோடு இருங்க. இந்த ஸ்கூலை விட்டு போகும் பொழுது இந்த பிள்ளை எவ்வளவு மார்க் வாங்கினான் தெரியுமா அப்படிங்கிறது பெருமை கிடையாது. இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்தான் தெரியுமா என்று சொல்லுவதுதான் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் தருகின்ற நல்லாசிரியர் விருதாக இருக்க முடியும் என்பதை நான் அனுபவ பழக்கத்தை கொண்டு வாருங்கள். நீங்க படிக்கும் பொழுது உங்க அகாடமிக் ஸ்டடிஸ் முக்கியம் தான் இல்லை என்று சொல்ல, அதை கடந்து உலக அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதே கோயம்புத்தூர்ல தந்தை பெரியாரின் பெயர் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அமைக்க இன்னைக்கு பரிந்துரை செய்திருக்கு. அந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கி தந்து விட்டோம் என்று சொன்னால் நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்வீர்கள். ஆக அப்படி அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கின்ற பணியில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த பள்ளிக்கூடம் இன்னும் 100 ஆண்டுகள் கடந்து இன்னும் பல ஆளுமைகளை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன்.